Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம simple mutton குழம்பு எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்புல குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 50 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல கடலெண்ணெய் இல்லனா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். 3 பீஸ் கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் அன்னாச்சி பூ, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் வந்து ஆயில்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம். நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி குக்கர்லேயே செய்யும்போது குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தனியாக வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது குழம்போட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கலாம். தக்காளி வந்து நம்ம மசிகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மசிஞ்சால் போதும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிற போகிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போனோடு எடுத்து வச்சுக்கோங்க. லெமன், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம போனோடு சேர்க்கும் போது மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 1/2 kg மட்டனையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த ஆயிலே நல்லா வதக்கலாம். அந்த மட்டனோட கலர்லாம் நல்லா மாறி வரணும். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன் நல்லா கொஞ்சம் வெந்து கலர்லாம் மாறி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நம்ம நார்மலாக வந்து வத்த குழம்பு சாம்பாருக்கு போடுற குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். அடுத்து நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்றணும், அதனால் 1 கப் தண்ணி போதும். இப்போ நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறமேட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா இது கூட 1 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ 6 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மட்டன்லாம் வெந்து ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அரை கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். தேங்காய் பால் ஊற்றி அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும்.
இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சிம்பிள் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கிற போகிறோம். இப்போ நம்மளோட சிம்பிள் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இட்லி வச்சு, சாதம், எல்லா இதுக்குமே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.